ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் அரேபியன் ஸ்டைல்ல இஃபா சிக்கன் தாங்க பண்ண போறோம். இது செய்யறதுக்கு சிக்கனோட தை பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். முதல்ல சிக்கனை நல்லா குத்துன்னு குத்திக்கோங்க. மசாலா நல்லா மேக்னேட் ஆகுறதுக்கு சிக்கன்ல கட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இஃபா சிக்கனோட மேக்னேஷன் ப்ராசஸ் தான் பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக், சில்லி சிக்கன் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பெப்பரும் சால்ட்டும் போட மறந்துட்டேங்க. ஃபைனலி ஆட் பண்ணி மேக்னேட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 2 hours ஆச்சு மேக்னேட் பண்ண சிக்கனை ஊற வைங்க. இப்பதாங்க இஃபா சிக்கனோட சீக்ரெட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜார்ல 2 பாயில் பண்ண எக் ஒயிட்ட போட்டுக்கோங்க. சீஸ் கியூப்ஸ், 2 பூண்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம், கொஞ்சம் பால், லைட்டா ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சீக்ரெட் சாஸ் ரெடி ஆயிடும். இப்போ மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து பேன்ல ஆயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் இல்லைன்னா செராமிக் யூஸ் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தா என்ன ஒரு மனம்ங்க, சூப்பரா குக் ஆயிருக்கு. லாஸ்ட்ல நம்ம இஃபா சிக்கனோட சீக்ரெட் சாஸ் போட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான அரேபியன் ஸ்டைல் இஃபா சிக்கன் ரெடிங்க. செஞ்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேங்க. இஃபா சிக்கனோட ரிமானிரேட்டிவ் சாப்பிட்டா என்னமா டேஸ்டா இருக்குங்க, அல்டிமேட் டேஸ்ட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வ்ளாக்ஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.